வணக்கம். இன்னைக்கு நம்ம சிலப்பதிகாரத்தோட புகார் காண்டம் பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை விரிவாக அலச போறோம். இது வெறும் 2000 வருஷ பழமையான காப்பிய கதை மட்டும் இல்லைங்க. மனித உணர்ச்சிகள், தவிர்க்க முடியாத வீழ்ச்சிகள், அப்புறம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எதிர்பாராத திருப்பு முனைகளை அப்படியே படம் பிடிச்சு காட்டுற ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். இவ்வளவு வருஷம் ஆனாலும் இன்னைக்கு நம்ம மாடர்ன் லைஃப்க்கும் தேவையான பல முக்கியமான சைக்கலாஜிக்கல் பாடங்கள் இதுல இருக்கு. சரி வாங்க, அந்த பழங்கால உலகத்துக்குள்ளேயே நம்ம நேரடியா நுழைஞ்சிடலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உலகத்தரம் வாய்ந்த ஒரு பழங்கால துறைமுக நகரத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருந்த ஒருத்தர் தன்னோட மொத்த சொத்தையும் எழுந்துட்டு கடைசியில ஒரே ஒரு சிலம்போட நிக்கறார்னா அது எப்படி நடந்திருக்கும்? எவ்ளோ பெரிய பணக்காரரா இருந்தாலும் நாம வைக்கிற ஒரு தப்பான அடி நம்ம வாழ்க்கையை எப்படி தலைகீழா மாத்திடுங்கிறதுக்கு இந்த கேள்விதான் ஒரு சரியான தொடக்கப்புள்ளி. ஒருவரோட சின்ன சின்ன முடிவுகள் எப்படி அவரோட மொத்த லைஃப் சேவிங்ஸையும் காலி பண்ணி விதியே மாத்துதுங்கிற அந்த மர்மத்தை நாம இப்போ டீகோட் பண்ண போறோம். இந்த ஒட்டுமொத்த கதையும் நாம முழுமையா புரிஞ்சுக்க முதல்ல இந்த புகார் காண்டம் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இளங்கோ அடிகள் எழுதின சிலப்பதிகாரத்தோட முதல் காண்டம் இது. இதுல அந்த கால மக்களோட செழிப்பான வாழ்க்கை முறைய ரொம்ப அழகா விவரிச்சிருக்காங்க. சரி, இப்போ நாம காவேரி பூம்பட்டினம்னு அழைக்கப்படுற புகார் நகரத்தோட மையப்பகுதிக்கே போயிடுவோம். இது ஏதோ சாதாரண ஊர் இல்லைங்க. ஒரு காலத்துல உலகத்தோட மொத்த கவனத்தையும் தன் பக்கம் இழுத்த ஒரு பிரம்மாண்டமான பேரநகரம். அந்த பழங்கால துறைமுக நகரம் எந்த அளவுக்கு பயங்கர செழிப்பா இருந்துச்சுன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். காவேரி நதி கடலோட கலக்கிற இடத்துல அமைஞ்சிருந்த ஒரு துறைமுகம் அது. உலக நாடுகளோட நடந்த கடல்சார் வியாபாரத்துக்கு இதுதான் ஒரு பெரிய சென்டர். எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பா இருக்கிற வீதிகள், விலை மதிப்பேற்ற பொருட்களை விற்கிற சந்தைகள், வானுயர்ந்த வணிக மாளிகைகள், கடல்ல கம்பீரமா மிதக்கிற கப்பல்கள், அது மட்டும் இல்லாம திறமையான கலைஞர்கள் நிறைந்த ஒரு சமூகம்னு புகார் நகரம் செல்வத்துல சும்மா மிதந்துச்சு. இந்த குளோபல் கனெக்ஷன் தான் அந்த ஊரோட மாபெரும் பலமே. எப்படிப்பட்ட ஒரு படோ பிஸியான செழிப்பான நகரத்துல தான் நம்ம கதையோட நாயகனும் நாயகியும் வர்றாங்க. கோவலன் ரொம்ப பிரபலமான ஒரு பெரும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன். அவனுக்கு பொருத்தமான நற்பண்புகள் நிறைந்த மனைவிதான் கண்ணகி. அவங்க கிட்ட பொறுமைக்கும் அர்ப்பணிப்புக்கும் எந்த பஞ்சமும் இல்ல. 2 பேருமே செம ரிச், நல்ல குடும்ப பின்னணி, எந்த குறையும் இல்லாம ரொம்பவே சந்தோஷமா ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப் வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஆனா வாழ்க்கை எப்பவுமே நாம நினைக்கிற மாதிரி ஒரே நேர்கோட்ல ஸ்மூத்தா போயிடாது. மக்கள் எல்லாரும் ரொம்ப கோலாகலமா கொண்டாடுற அந்த இந்திர விழா நடக்கும்போது நம்ம கதையில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ட்விஸ்ட் நடக்குது. இப்போ இந்த 2 வேறுபட்ட ஆளுமைகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த முரண்பாட்டை கவனிச்சிங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு பக்கம் கண்ணகி ரொம்ப அமைதியான குடும்ப பாங்கான பொண்ணு, ஆழமான பொறுமை, குடும்பத்து மேல மாறாத கடமை உணர்வு கொண்டவள். ஆனா இன்னொரு பக்கம் மாதவி புகழ்பெற்ற நடன கலைஞர்கள், மயக்கற அழகு, அபாரமான டான்ஸ், எல்லாரையும் கட்டி போடுற இசைத்திறமைன்னு கலக்கறாங்க. இந்த அமைதியான குடும்ப வாழ்க்கைக்கும் அந்த பளபளப்பான கலை உலகத்துக்கும் இடையில நடக்கிற ஒரு போராட்டம்னு கூட இதை சொல்லலாம். அந்த இந்திர விழாவுல மாதவியோட முதல் நடனத்தை பாக்குற கோவலன் அவளோட திறமையிலையும் அழகுலையும் அப்படியே மொத்தமா மயங்கிடுறான். அந்த ஈர்ப்புல சிக்கி தன்னோட பிரம்மாண்டமான வீட்டையும் தன்னை உசுரா நினைக்கிற மனைவியும் அப்படியே மறந்துட்டு மாதவியோட வாழ போயிடுறான். இங்கிருந்துதான் நம்ம கதை ரொம்பவே இருண்ட சோகமான ஒரு பாதைக்கு திரும்புது. எவ்ளோ பெரிய செல்வமா இருந்தாலும் அது ஆடம்பரத்துக்கும் ஆசைக்கும் இரையாகும்போது எப்படி தண்ணியா செலவாகுங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். கோவலனோட மொத்த சொத்தும் எப்படி கரைஞ்சதுன்னு நீங்களே பாருங்க. 35% பிரம்மாண்டமான விருந்துகளுக்கே போயிடுச்சு. 40% மாதவிக்கு வாங்கி கொடுத்த காஸ்ட்லியான பரிசுகளுக்கு. மீதி 25% வெறும் இன்ப வாழ்க்கைக்காக. அவ்வளவுதான், பரம்பரை சொத்து மொத்தமும் காலி. செல்வம்ங்கிறது எவ்வளவு நிலையற்றதுங்கிறது இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகத்துக்கும் 100% பொருந்தும் தானே. இந்த அதலபாதாள வீழ்ச்சிக்கு பிறகு கோவலனுக்குள்ள நடக்கிற அந்த மனமாற்றத்தை கொஞ்சம் கவனிங்க. நாளாக நாளாக அவனுக்கு மயக்கம் தெளியுது. முதல்ல தான் பண்ணுன அந்த மிகப்பெரிய தப்பா அவன் ரியலைஸ் பண்றான். 2வது, தன்னோட உண்மையான கடமை என்ன, தனக்காக ஒருத்தி காத்துட்டு இருக்காளேன்னு மனைவிய பத்தி நினைச்சு பாக்குறான். 3வது, அந்த வரியான குற்ற உணர்ச்சியால மாதவிய விட்டு பிரியிறான். கடைசியா கையில ஒரு காசு கூட இல்லாம முழு வறுமையோட தலை குனிஞ்சு தான் சொந்த வீட்டுக்கே திரும்பி வர்றான். ஒரு பெரிய கோடீஸ்வரனா செம்ம கெத்தா வீட்டு விட்டு போன கோவலன் இப்போ சமூக அந்தஸ்து, பணம் எல்லாத்தையும் இழந்துட்டு மனசளவுல சுக்கு நூறா உடைஞ்சு போய் தன் வீட்டு வாசல்ல நிக்கிறான். இவ்வளோ காலம் தன்னை கண்டுக்கவே இல்லையேன்னு எந்த ஒரு மனைவியா இருந்தாலும் பயங்கர கோவப்படுவாள்னு நினைச்சு அவன் ரொம்பவே தயங்கி நிக்கிறான். ஆனா அங்க அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்துச்சு.
தன்னை முற்றிலுமா மறந்துட்டு போன கணவன் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு திரும்பி வரும்போது கண்ணகி காட்டுற அந்த அசைக்க முடியாத பொறுமையும் தூய்மையான மன்னிப்பு தான் இந்த ஒட்டுமொத்த கதையோட ரொம்ப எமோஷனலான பகுதி. தன்னை இவ்ளோ தூரம் ஏமாத்தின கணவனை ஒரு வார்த்தை கூட குத்தி பேசல, ரொம்ப அமைதியா அவனை ஏத்துக்கிறா. அவன் பண்ணின தப்போட மொத்த பாரத்தையும் வலியையும் எந்த புகாரும் இல்லாம தன் தோள்ல சுமக்கிறா. உண்மையிலே இது சாதாரண மனித இயல்பை தாண்டிய ஒரு விஷயந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த பிரம்மாண்டமான மாளிகைகள், உலகளாவிய பிசினஸ், சொசைட்டில இருந்த கெத்துன்னு எல்லாமே போயிடுச்சு. ஒரு காலத்துல பணத்துல புரண்டவங்களோட கதை இப்போ எப்படி ஒரே ஒரு சின்ன பொருளை நோக்கி சுருங்கிடுச்சுன்னு கவனிச்சிங்களா? ஆமாங்க, இனிமே ஒரு புது வாழ்க்கைய தொடங்குறதுக்கான ஒரே மூலதனம் அந்த வீட்ல கண்ணகி கிட்ட மிச்சம் இருந்த அவளோட கால் சிலம்பு மட்டும்தான். அந்த ஒற்றை சிலம்பு தான் இனி ஒட்டுமொத்த வரலாற்றையுமே மாத்தி எழுத போகுது. இப்போ இந்த கால வரிசைய கொஞ்சம் உற்று பாருங்க. ஒரு குடும்பத்தோட வீழ்ச்சி எவ்ளோ அசுர வேகத்துல நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரியும். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான மேரேஜ் லைஃப், சில மாசங்களுக்கு முன்னாடி அந்த பிரம்மாண்டமான இந்திர விழா, சில வாரங்களுக்கு முன்னாடி தான் அவன் மாதவியோட சேர்ந்து வாழ போனா, சில நாட்களுக்கு முன்னாடி அந்த முழுமையான வறுமை அவங்கள தாக்குது. இன்னைக்கு வேற வழியே இல்லாம பிழைப்பு தேடி மதுரைக்கு தங்களோட பயணத்தை தொடங்குறாங்க. காலத்தோட வேகம் எவ்ளோ கொடியத பாத்தீங்களா? சரி, நம்ம கதையோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நடக்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இதுல ஒளிஞ்சிருக்கிற சில ஆழமான மைய கருத்துக்களை நம்ம கண்டிப்பா சிந்திச்சு பார்க்கணும். இந்த விஷயங்கள்லாம் வெறும் பழங்கால கதைகள்னு ஒதுக்கிட முடியாதுங்க. இன்னைக்கு இருக்கிற நம்ம மாடர்ன் லைஃப்க்கும் இது ரொம்பவே செட் ஆகும். மனித உணர்ச்சிகளோட பலவீனம் எப்படி ஒருத்தனை தடமாத்தும், கலை மற்றும் கவர்ச்சியோட மயக்கம் எப்படி ஒருத்தரோட கண்களை குருடாக்கும்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. கோடிக்கணக்கா சேர்த்து வச்சாலும் பொருட்செல்வம்ங்கிறது எவ்ளோ நிலையற்றது. அதே சமயம் எல்லாத்தையும் இழந்த பின்னாடியும் மன்னிக்கிற அந்த பொறுமை எவ்ளோ வலிமையானது. அப்புறம் வாழ்க்கையில எப்ப வேணாலும் எப்படிப்பட்ட திருப்பமுனைகள் வேணாலும் வரலான்னு இந்த புகார் காண்டோ நமக்கு ரொம்ப அழகா சொல்லிக் கொடுக்குது. இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஆழமான ஒரு நம்பிக்கை துரோகத்தையோ அல்லது நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழக்கிற மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையும் சந்திக்க நேர்ந்தால், கண்ணகி கிட்டே இருந்த அந்த அளவற்ற பொறுமை நமக்கு இருக்குமா? இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு ஜீரோல இருந்து மறுபடியும் வாழ்க்கைய புதுசா தொடங்குற அந்த தைரியம் நமக்கு வருமா? நம்ம கதாபாத்திரங்கள் தங்களோட விதியே மாத்தி எழுத போற அந்த மதுரை பயணத்தை தொடங்கும்போது உங்களோட ஆழ்ந்த சிந்தனைக்காக இந்த கேள்வியை நான் இங்கே விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க.